Okay, dear students, நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து காஞ்சுகேட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய காஞ்சுகேட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய காஞ்சுகேட் அப்படின்னா என்னது? If z is equal to x plus iy is a complex number. ஓகேவா, நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எடுத்துக்கலாம். அப்புறம் then the conjugate of z is, அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய காஞ்சுகேட் என்னது அப்படின்னா கவனிங்களேன், ரீப்ளேஸ் I by minus I. எங்கெல்லாம் I இருக்கோ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் மைனஸ் ஐன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஐ இருக்கிற இடத்துல மைனஸ் ஐன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போது அதனுடைய காஞ்சுகேட் என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அப்போது எக்ஸ் மைனஸ் ஐஒய், எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஸோ இந்த காஞ்சுகேட்டை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு பேர் இசட் அப்படின்னா இதுக்கு பேர் இசட் பார் அப்படின்னு டினோட் பண்ணலாம். மேலே அந்த பார் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய காஞ்சுகேட் இங்கே எழுதியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் தி டெஃபினிஷன் ஃபார் காஞ்சுகேட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா அதனுடைய காஞ்சுகேட் எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன்? ஐ இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் ஐன்னு ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, what is the conjugate of this complex number? I plus 1. Okay, what is the conjugate of this complex number? So z bar is equal to minus I plus 1 is the conjugate of that complex number. Okay, if z equal to 2 minus 3i, what is the conjugate of this complex number? அப்போ z bar is equal to 2, இந்த I இருக்க வேண்டியதுல மைனஸ் ஐ போட்டிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் 3i. ஸோ திஸ் இஸ் த காஞ்சுகேட் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதோட நீங்கள் நிறுத்திடக்கூடாது. இந்த காஞ்சுகேட்டுக்கு நீங்கள் கிராஃப் எடுத்துகிட்டு போகணும். கிராஃப் எடுத்துகிட்டு போனால் தான் நிறைய விஷயம் நம்மளுக்கு மூளை வேலை செய்யவே ஆரம்பிக்கும். ஓகே, லிசன் திஸ். லெட் மீ டேக் தி ஆர்கண்ட் பிளேன், ரியல் ஆக்சிஸ் அண்டு இமேஜினரி ஆக்சிஸ். இப்போ நம்ம என்ன செஞ்சிருவோம்? 2 + 3i அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை இந்த கிராஃப் பண்ணோம். 2 + 3i. ஸோ 1 2. ஸோ 2 in the real part, 3 in the imaginary part. +3 +1 +2 +3. ஸோ இந்த ரெண்டு ஜாயின் பண்ணுற இந்த இடம் தான் z equal to 2 + 3i. இதை நான் இதுக்கு ஒரு பொசிஷன் வெக்டாரை வரைஞ்சிக்கிறேன். ஆரிஜின்லேருந்து ஒரு லைனை போட்டுக்கிறேன். ஆரிஜின்லேருந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து வெக்டர் ஃபார்மெட்டில் இது டினோட் பண்ணியிருக்கேன். வாட் இஸ் த காஞ்சுகேட் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர்? இதனுடைய காஞ்சுகேட் என்னது? z bar is equal to 2 minus 3i is the conjugate. ஆமாம் தானே? 2 minus 3i. அப்போ 2 in the real part, minus 3 in the imaginary part. So this is -1, this is -2 and this is -3. அப்போது அது இங்கே இருக்கும். So this is z bar is equal to 2 minus 3i. So இதுக்கு ஒரு ஏரோ மார்க் கொடுக்குறேன். இது எப்படி இருக்கு பாருங்க. இதனுடைய மிரர் இமேஜ் மாதிரி இல்லை. இங்கே என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குதோ அதனுடைய மிரர் இமேஜ் மாதிரி இருக்கு பாருங்க. இங்கே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படியே இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிங்கன்னா அதுக்கு மேலேயே வந்து விழுந்துடும். இல்லைனா இங்கே ஒரு கண்ணாடியை வச்சிங்கன்னா அந்த கண்ணாடியில் எப்படி உருவம் கிடைக்குமோ அதே மாதிரி தான் இந்த உருவம் இருக்குது. ஸோ இப்படி தான் இதனுடைய கிராஃப் இருக்கும். அப்போது இசட்ன்றது இங்கே இருக்குன்னா இசட் பார்ன்றது இங்கே இருக்கும். இதே மாதிரியே தான் இப்போது இங்கே இருக்கிற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுங்களேன். இப்போ இது வந்து -1 -2 திஸ் இஸ் 1. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும்? இதுதான் z1ன்னு வச்சுக்கோம். இது என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர்? -2 + i, -2 + i, -2 + i. ஓகே, ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதனுடைய காஞ்சுகேட் அப்போ எப்படி இருக்குன்னா அப்படியே இதனுடைய மிரர் இமேஜ் கீழே இதனுடைய கீழே இருக்கிற இமேஜாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன வரும்? -2 - i, -2 - i, -2 - i. So this is z1 bar equal to -2 - i. ஸோ அப்படியே இதை ஃபோல்டு பண்ண மாதிரி இருக்கு. இதனுடைய காஞ்சுகேட் இது.
இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட் எது? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கான்ஜுகேட் வந்து 2 + 3i அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இது கான்ஜுகேட், இதுக்கு இது கான்ஜுகேட். ஓகேவா? ஸோ இது இப்படி மிரர் இமேஜ் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ப்ளீஸ் லிசன், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தேர்ட் குவாட்ரண்ட் இருக்குது அப்படின்னா இதனுடைய கான்ஜுகேட் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும்? இதனுடைய கான்ஜுகேட் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னா இட் வில் பி ஆன் தி செகண்ட் குவாட்ரண்ட். இங்கே தான் இருக்கும் செகண்ட் குவாட்ரண்ட். இஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், அதனுடைய கான்ஜுகேட் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் லைஸ் இன் தி ஃபோர்த் குவாட்ரண்ட். இட் லைஸ் இன் தி ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகேவா? சரி, இப்போ நான் இன்னொரு கொஸ்டினுக்கு வரேன். இஃப் z is the complex number, if z is the complex number lies in the first quadrant, if z is the complex number lies in the first quadrant, இப்போ z bar I இது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்? இது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்? இது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்? நம்ம இமேஜின் பண்ணலாம், அது இதை பற்றி யோசிக்கலாம் நம்ம. ஓகே, ப்ளீஸ் லிசன். ஸோ இது மாதிரி நம்மள 1 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. இஃப் z is the complex number which lies in the first quadrant and in which quadrant I z bar lies. ஓகே, இது எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும்? Listen it. So this is real axis and this is imaginary axis. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை கேப்சர் பண்ணியிருக்கலாம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா. இப்போ z is the complex number in the first quadrant. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் நான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எடுத்துக்கிறேன். ஸோ நான் இங்கே எடுத்துக்கிறேன். z is the complex number here. சரி, இப்போ z bar எங்கே இருக்கும்? z bar எங்கே இருக்கும்? ஓகே, ஸோ நான் இதை இப்படி டார்க்காக வரைஞ்சிக்கிறேன் ஒரு வெக்டர் ஃபார்மெட்டில். z bar எங்கே இருக்கும்? இது எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதே தூரத்தில் கீழே இருக்கும். So this is the z bar, right? z bar. இது z bar. இப்போ இது கூட என்ன செஞ்சிருக்காங்க? ஐயை மல்டிப்ளிகேஷன் பண்ணிருக்காங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட ஐயை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன செய்யும்? கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன், கடிகார திசையினுடைய எதிர் திசையில் 90 டிகிரி ரொட்டேட் ஆகும். ஓகே, ஸோ அப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 90 டிகிரி கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுத்த போகுது. அப்போனா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இப்படி இருக்கும். கரெக்டா? திஸ் இஸ் 90 டிகிரி. இந்த புக்கு கரெக்டாக இந்த இடத்துல 90 டிகிரி தான் இருக்கும்ல, இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதே லென்த்தில் தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்கும். திஸ் இஸ் IZ. ஓகேவா? ஸோ இப்போ இந்த z பார் வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் IZ பார் இது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்குமா சார் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் இருக்கும். ஒருவேளை இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீங்கள் ரொம்ப இப்படி விலக்கி எடுத்துகிட்டு போனாலும் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன செய்யும்? இதுவும் இந்த இடத்துல கீழே இறங்கி வரும். இது எவ்வளோ தான் கீழே இறங்கி வந்தாலும் சரி, அந்த 90 டிகிரின்றது எங்கே இருக்குது பாரு. இப்போது இந்த கார்னர் தான் z பார்னு வச்சுக்கலாம். இந்த z பாரை பாருங்கள். ஸோ நம்ம எவ்வளோ கீழே வந்தாலும் சரி, இந்த இடம் எங்கே இருக்குது பாருங்கள், இட் லைஸ் இன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ இந்த இடம் தான் வந்து என்னது? IZ பார். இந்த இடத்துல IZ பார். ஸோ இப்போ இது இங்கே இருக்கும்போது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே தான் இருக்கும். ஓகே, -IZ பார் இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும்? -IZ பார் இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும்? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை கிளாக்வைஸ் டைரக்ஷனில் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். அப்படின்னா இப்படி இருக்குமா? இது எவ்வளோ லென்த் இருக்கோ அதே லென்த். ஸோ திஸ் இஸ் -IZ பார். இது கிளாக்வைஸ் டைரக்ஷனில் 90 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. ஓகே, இந்த டைரக்ஷனில் ரொட்டேட் ஆயிருக்கு. இதை இன்னொரு ஆஸ்பெக்ட்லையும் யோசிக்கலாம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஜஸ்ட் பேக் சைடில் இந்த -IZ பார் இருக்கும். யூ கேன் திங்க் அபவுட் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது.
கிராஃபிக்கல் நாலேஜ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் திஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர். காரணம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய 1 மார்க்ஸ் கொஸ்டின் நான் பார்த்துருக்கேன். அது மெமரி பண்ணக்கூடாது. இஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் லைஸ் இன் திஸ் குவாட்ரண்ட் வாட் வில் பி திஸ், இது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கணும். கிராஃபிக்கல் நாலேஜ் இல்லாமல் இவங்க யோசிக்க முடியாது. ஸோ நான் முக்கியமான விஷயமே வந்து கான்ஜுகேட் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர். கான்ஜுகேட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எங்கே ஐ இருக்கோ அந்த இடத்துல -iன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அதனுடைய கிராஃபிக்கல் நாலேஜும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. வில் see in the next video. Thank you.